ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான ஆர்டர் காப்பியை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணுவீங்க. உங்கள் லேண்டோ அல்லது ஹோமோடைய நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அதுக்கான பட்டா காப்பி நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்களே வீட்டிலேருந்தே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இசிஎம்ஐ வந்து போக தேவை. தமிழக அரசு ஓப்பன் போர்ட்டல் எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதை பார்த்து உங்கள் பட்டாவுக்கு நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிடுது அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள். கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்ப நிலை. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு விண்ணப்பின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கோட் நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா ஷோ ஆகும். ஓகே, அது இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தா அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க. ஜோனல் டெப்டி தாஸாக தான் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்ரூவல் வந்து உங்களுக்கான பட்டா காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை விஓ கிட்ட இருக்குது, ஆர்ஐ கிட்ட இருக்குது, பெண்டிங்கில் வந்து பார்த்துன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை பார்த்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இப்போதைக்கு இந்த மாதிரி அப்ரூவல் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் ஆகுனா நீங்கள் வந்து பார்த்தா பட்டா காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டு பட்டா காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸோ நேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பட்டா நகலை பார்வையிட கிராமம்னு. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பட்டா காப்பியை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தா அகைன் அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. அந்த கேப்சா கோடை அகைன் நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் வந்து கொடுத்தா போதுமானது. இந்தமாரி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஓப்பன் ஆகிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, உத்தரவு நகல் பார்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கான பட்டா காப்பி வந்து பார்த்தா ஓப்பன் வந்து ஆகிடும். ஓகே, தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை பட்டா மாறுதல் உத்தரவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பட்டா காப்பி ஆர்டராக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னிலையை கொடுத்துருக்காங்க பாருங்க, யார் வந்து அப்ரூவ் பண்ணாலும் அவங்க தான் வந்து பார்த்தா முன்னிலையாக அவங்க நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பொருள் கொடுத்துருக்காங்க, பார்வை கொடுத்துருக்காங்க. கீழே வந்தால் ஸோ யார் பேருக்கு வந்து மாற்றிருக்காங்க, எந்த ஊரில் இந்த லேண்ட் இருக்குது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பட்டா மாற்றத்துக்கு முன்பு வந்து எந்த நம்பரில் இருந்துச்சு, எந்த சர்வே நம்பர் இருந்துச்சு, யார் பேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டா மாற்றத்துக்கு மீண்டுமே புதிய பட்டா நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக யார் நம்பர் இருக்கோ அவங்க நேம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துறாங்க. ஓகே, அப்படியே அது கீழே சிட்டா காப்பி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான பட்டா ஆர்டர் காப்பி நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்து உங்களுக்கு ஸோ யார் வந்து சைன் பண்ணியிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. விஓ சைன் பண்ணியிருக்காரு. அதேமாரி ஜோனல் டெப்டி சார் வந்து பார்த்தா சைன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டலாக தான் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கியூஆர் கோட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா பட்டா ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அப்ரூவ் ஆன போதுமான உங்களுக்கான பட்டா ட்ரான்ஸ் வந்து பார்த்தா சிஸ்டம் ஆகிட்டு உங்களுக்கு புதிய பட்டா நம்பரோ அல்லது புதிய சர்வே நம்பரோ வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி அந்த பட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.